நம்ம வந்து ரேங்க் புஷ் மாஸ்டருக்கு புஷ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நான் சிண்டு அதுவும் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சக்கோ அவங்களும் உங்களுக்கு மோஸ்ட்லி செஞ்சுருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒருத்தங்க புதுசாக வந்திருக்காங்க, சஞ்சீவ் பண்ணிட்டு. அவங்க வந்து நம்ம எப்பவுமே எஃப்எஃப் வீடியோஸில் தான் நீங்கள் பார்ப்பீங்க, அதுக்குள்ளே ரேங்க் புஷ்ஷில் தான். ஆனால் அவங்க வந்து இன்றைக்கி இல்லை இந்த வீடியோவில். அவங்க வந்து வெளில போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் சிண்டு சக்கு மட்டும் புஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தா நம்ம இந்த 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 ரேங்க் புஷ்ஷில் வந்து நம்ம ஒரு மேட்சும் முய்யாக அடிக்கலை. ஏன்னா தெரில ஏன் அடிக்கலான்ட்டு. ப்ளஸ் நான் வந்து ஹிந்திலையும் போடுவேன் சில டைம்ஸ், அண்டு தமிழ்லேயும் போடுவேன். ஸோ இங்கே நம்ம பார்த்தா ஃபஸ்ட்டில் சாண்டா கேத்தரினாவில் இறங்குறோம். இங்கே வந்து நம்ம இறங்கணும் உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஒரு டீம்மேட்க்கு ஐ மீன் இந்த ஆர்சனல் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி நம்ம 3 பேர் ஸ்பீடாக போகணும் ஆர்சனலுக்காக. ஆனால் இங்கே கொஞ்சம் நம்ம ஆர்சனல் ஓப்பன் பண்ணியிருந்தோமா, அப்போது கொஞ்சம் ஒரு ஸ்குவாட் அட்டாக் பண்ணிச்சா. இங்கே பாருங்கள், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சிண்டு கிடச்சாங்க. செம்ம ஹெச்பி லோ ஆயிடுச்சு. சரி நான் என்ன நினச்சேன்னா, அந்த ஆர்சனலுக்கு அந்த முன்னாடி சைடு இருக்காங்கன்னு சொல்லி இங்கே நின்றுருக்கேன்னா, சடனாக பின்னாடிருந்து 2-3 பேர் வந்துட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சது பின்னாடி இருக்காங்க, முன்னாடி இல்லைன்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே நாக் ஆகிட்டாங்க. நம்ம ரிவைவ் பண்ணோம், ஆனால் அந்த சீவர்லேயும் ஒருத்தன் வந்துட்டான். பார்த்தீங்களா, உள்ளே போகிறதுக்குள்ளே நாச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு ரொம்ப அசிங்கமாக செத்தோம். -31 ஆச்சு. இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து செம மைனஸ் ஆச்சு. பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் மேட்ச்சில் என்ன ஆகும்ட்டு. ஸோ அந்த நெக்ஸ்ட் மேட்சும் கலாஹாரியும் வந்தது. பேசிக்லி நம்மளுக்கு கலாஹாரி அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா கலாஹாரி இருந்தால் நம்ம முய்யா அடிக்கிறது செம்ம கஷ்டம். ஏன்னா நம்ம லாஸ்ட் வரைக்கும் போயிடுவோம். ஆனால் அந்த பசங்க சில கொஞ்சம் பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹூக் கன் இருக்குல்ல, அதில் இந்த ரிஃபைனரியில் டாப் ஏறிட்டு கேம்ப் பண்ணிட்டுருப்பாங்களா, அவங்க அருவம் போட்டு டமால்னு அடிச்சிடுவாங்க. ஸோ இந்த மேட்ச் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணோம், எல்லாம் தனியாக போகலான்ட்டு. ஆனால் அந்த பிளான் ஒர்க் ஆகலை. ஸோ நான் வந்து ஓல்டு என்னமோ ஒரு இடத்துல இறங்கினேன். சக்கு வந்து ஸ்ட்ரைன்ஸில் இறங்கினா, அவன் வந்து கவுன்சில் ஹால் இறங்கினான். சிண்டு நார்மலாக நம்ம லூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் இப்போ கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம லூட்லலாம் எடுத்துகிட்ருக்கோம். அப்போ வந்து சக்கு செத்துனே இருந்தாங்க. நான் ரிவைவ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க 2 பேரும் இங்கே ரஷ்டான இடத்துல இறங்கினாங்க. அவங்க ஸ்ட்ரைன் அங்கே தான் இறங்கினாங்க, ஆனால் அவங்க எடுத்துகிட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க. செம்ம எனிமீஸ் ஸ்குவாட் இருந்தது. இப்போது நான் அந்த ஃபஸ்ட் பிளேயர் ஒருத்தன் பப்ளிக்கில் இருந்து வருவான்ல, அவன் அவுட் ஆகிட்டான். இப்போ நான் சிண்டு தான் இருந்தோம். ஸோ நம்ம இங்கே வந்து இந்த ஹார்ட் வந்து ரிவைவ் பண்ணோம். ஆனால் இந்த ஹார்ட் ரிவைவ் பண்ண உடனே நம்ம கொஞ்சம் லூட் எடுக்கணும்னு சொல்லி, ஏன்னா என்கிட்ட எஸ்கேஸ் இருந்தது. எஸ்கேஸ் வச்சு நான் லாஸ்ட் ஜோன் வரைக்கும் போக முடியாது. நான் எஸ்கேஸ் வச்சு நான் ஒரு ஜோன் முடிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் ஜோன் குட்டியாகிட்டே இருந்தால் எஸ்கேஸ் வேஸ்ட்டு. ஆனால் என்கிட்ட MP53 இருந்தது, ஆனால் அது எப்படி பத்தாது. ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த சைடு வந்து ஒரு எனிமி வந்துடுவாங்க. ஆனால் நான் வந்து அவங்க செம்ம டேமேஜ் கொடுத்தேன். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா சிண்டு ஆல்ரெடி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நானும் கொஞ்சம் அதை ஓட்டு வந்திருந்தானா, நான் டேரக்ட் ரஷ், ஏன்னா என்கிட்ட MP53 இருந்தது. அவன் என்ன அடிச்சிட்டான், அவனை ஒரு ஹெட் அடித்தான். இங்கே வந்து சிண்டு ஈஸியாக அடிச்சிருக்கலாம், நான் அடுக்கலை. பாருங்கள், அசிங்கமாக செத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு லைட்டாக கோவம் வந்துச்சு. நானும் சிண்டுவும் லைட்டாக சண்டை போட்டுக்கிட்டோம். அதுதான் அந்த சண்டை வந்து கொஞ்சம் சின்ன சண்டை தான். அப்புறம் எங்கள் சக்கு தனியாக இருந்தாங்களா, கஷ்டப்பட்டு ரிவைவ் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். அதுதான் அவங்க சும்மா இங்கே தேடிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நான் அதை கட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து அவங்க வந்து வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் ஷார்ட் கிட்டே. ஆனால் இங்கே பார்த்தா சடனாக ஒரு ஸ்குவாட் வந்துச்சு. இப்போ அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சிண்டுவும் ஆஃப்லைன் போயிட்டான். ஸோ இப்போ வந்து அவங்க பின்னாடி போய் ரிவைவ் பண்ணலான்னு போவாங்க. கரெக்டாக அந்த பையன் அடிச்சிடுவான். இந்த மேட்சும் -8. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. செம -8 இருந்தது இந்த டைமுக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கோவமாயிட்டோமா. அதுவே இதுதான் நம்மளோட ஐடிஸு, பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. சிண்டு வந்து ஆஃப்லைன் போயிட்டு இந்த வாட்டி பார்த்தா பர்முடா வந்துச்சு.
ஸோ வரும்னானா நம்ம கண்டிப்பாக நல்லா இருக்கும் அது அப்படி தான். ஸோ மோஸ்ட்லி நம்ம கிளாக் டவரில் இறங்குவோம், தெரில கிளாக் டவரில் தான் இறங்குவோம். அது அப்படி தான். ஏன்னா அந்த கிளாக் டவர் பக்கத்தில் ஒரு மான்ஸ்டர் இருக்கும் பார்த்திங்களா, அதை அடித்த உடனே நம்ம டீம்மேட்டு இப்போது சப்போஸ் நீங்கள் இப்போது ஒரு டீம்மேட்டு செட்டு இருக்கானா ரிவைவ் பண்ண மாட்டாங்க, பக்கத்தில் ஒரு M4 M3 பட்டுருந்தால் அதை போய் முக்குவாங்க. அதெல்லாம் நம்ம டீம்மேட். ஸோ எனக்கு பிடிக்காது அவ்வளோ மான்ஸ்டர் அடிக்க. ஆனால் எங்கள் டீம்மேட் அந்த புயா பாயிண்ட்டு இந்த மெக்காட்ரிக் பாயிண்ட் இருந்தாலும் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா லூட்டு எப்பவுமே லூட்டு தான். இப்போ வந்து நம்ம அடிப்போம் பாருங்கள், இப்போ வந்து நார்மல் லூட்டு தான் அடிக்கும் போது நான் அடிக்க வரைக்கும் கட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் நம்ம வந்துட்டோம் அடிக்க. இந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இதோ இவன் வந்தால் ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா இவன் தெரில டக்குன்னு செத்துருவான். இவன் ஹெச்பி எல்லாம் கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள் அவன் வந்து முட்டிட்டான், செம்ம காமெடியாக இருந்துச்சு. இந்த ஸ்பீடாக வந்து முட்டிட்டான். இப்போ பாருங்கள் அவன் ஹாஃப் ஹெச்பி இருக்கானா, நான் வந்து இடு எடுக்க போகிறேன். ஆனால் நான் எடுக்கிறதுக்குள்ளேயே அவன் அங்கே ஒரு ரோசா எக்ஸ் படுத்துனது தூங்கிட்டான். அதுதான் போச்சு, ரோசா எக்ஸும் போச்சு. என்கிட்ட ஒரு லாங் ரேஞ்சு கண்ணும் இல்லை. பாருங்கள் போச்சா அதுவும். அதான் இப்போ வந்து அடிச்சாச்சு. இப்போ எனிமி பார்க்கலாம். கட் பண்ணிடுறேன் நான். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து இந்த ஆர்சனல் இருக்குன்னு சொல்லி ஆர்சனல் ஓப்பன் பண்ண வந்தோமா, இந்த எல்ஷாஃபீல்டில் ஒரு பையன் தான். சரி ஒரே ஒருத்தன் தான் சொல்லி நான் ரஷ் பண்ணிட்டேன். பார்க்காம எதுவுமே ஃபஸ்ட் டைம் MP வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டேன் ஃபுல்லாக. ஒரே ஒருத்தன் தான் பார்த்தா கீழேருந்து சடனாக ஒரு ஸ்குவாட் வந்துச்சு. பார்த்துன்னு இப்போ வருவாங்க பாரு. இங்கே நான் நார்மலாக லூட் எடுத்துருக்கேன்னா ஸ்கார் 3 எல்லாம் வேறு லெவல் லூட் அந்த எண்ணிக்கிட்ட. சடனாக ஒரு பையன் வந்துட்டான் எல் ஷேப் ஆஃப்ஸில். எப்போ வந்தான்னு யாருக்கும் தெரில, எனக்கும் தெரில. நான் அசிஸ்டன்ட் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அந்த மேப்பில் தெரியுது எனக்கு இவன் யாரா அப்படின்ட்டு. அப்புறம் நான் ஸ்பீடாக மேலே விட்டான், அடிக்கவே இல்லை. அப்புறம் நான் இங்கே அசிங்கமாக சேர்த்துட்டேன். ஆமாம் அடிக்கவே இல்லைண்ணா, அசிங்கமாக பூ மாதிரி ஏன் தெரில அடிக்கலை. ஸோ அதனால தான் இந்த மேட்சும் போயிடுச்சு நம்ம கையிலேருந்து. அப்படி தான் நினைக்கிறேன். நான் மறந்துட்டேன் காய்ஸ். என்னன்னா இது வந்து அப்புறமா ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்புறமானா ஆட்லுக்கு அப்புறம் என்னன்னா நம்மளாம் பேசணும்னா ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. இன்னும் இயர்ஃபோன் டிஸ்கனெக்ட் பண்ணால் தான் ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லுவேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஆச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து வேண்டாம். இந்த மேட்ச் நமக்கு ஃப்ரீயாக பாயிண்ட் வந்தது. ஐ மீன் அந்த கரெக்ட் பாயிண்ட். நம்ம வந்து மோஸ்ட்லி திரும்பி கிளாக் டவரில் தான் இருப்போம். பார்க்கலாம். நான் வந்துட்டு நார்மலாக லூட்டு நான் எல்லாமே கட். இனிமேல் வந்து இந்த வீடியோ செம்ம ஷார்ட்டாக ரொம்ப கம்மியாக காமிக்க போகிறேன். ரொம்ப கம்மி, ஏன்னா வீடியோ ரொம்ப லாங் ஆக போகுது. இங்கே வந்து நான் போட்டு மேலே போனால் அசிங்கமாக. ஆனால் இன்னொன்று இவனை நான் அடிச்சுட்டு நான் 2 பேரும் G8 வச்சுருந்தாங்க. இந்த மேட்ச் சம்மந்தப்பட்டு பார்க்கலாம். நம்ம உண்டு நெக்ஸ்ட். இங்கே வந்து நான் வந்து லான்ச் பேட் போட்டு மேலே கிரேன் மேலே ஏறிட்டேன். சும்மா தான் ஓர் அடிச்சது. அப்புறம் அங்கே ஒரு எனிமி அடித்தான், பார்த்தா மேலே கீழே போகுது குருவால். சரி மேலே போட்டேன் கஷ்டப்பட்டு. இப்போ பாருங்கள், அவன் என் டீம்மேட் ஒருத்தன் இப்போ செத்துருவான். 4th பிளேயர் அவன் செத்துருவான். அப்புறம் இன்னொரு ஒருத்தன் பப்ளிக் பிளேயரும் செத்துருவான். சப்புக்கும் செத்துருவான், பப்ளிக் பிளேயரும் செத்துருவான். நான் டென்ஷன் ஆகிட்டுவேன். என்கிட்ட ஆல்ரெடி இன்னொன்று ஒன்று இது வேறு இருந்தது. அதாவது சொல்லுவாங்க போட்டிருக்கோம். அது வேறு இருந்ததா. ஸோ இப்போ பாருங்கள், நான் என்னம்மா யூஸ் பண்ணுவேன் அந்த போர்ட்டல் கோடுது. ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுவேன் இது போகுமான்ட்டு. ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க சாவ போகிறாங்கன்ட்டு. ஏன்னா அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க இடு நான் சாவ போகிறேன்டா ரெடியாக இருங்கடா அப்படின்ட்டு. நான் யூஸ் பண்ணல விடு அப்படின்ட்டு. பாருங்கள் சாவாகும். பார்த்துன்னு இருங்க சும்மா பாருங்கன்னா பாருங்க. அவ்வளோதான் அடிக்கிறேன். அவன் ஃபேமிலி பார்த்தாலும் ஆக மாட்டான். இதுதான் கோவம், இதை தான் கோவம். பாருங்கள் 4th பிளேஸ் எடுத்துட்டானா க்ளூவாலும் போயிடுச்சு.
போகிறதுக்குள்ள நஷ்டாங்க. செகண்ட் பிளேயரும் செத்துக்குவான். அவன் ஓடி தான் ஆகணும்னு சொல்லி போடுவேன். ஒரு போர்ட்டலுக்கோ ஒன்று போட்டுவேன். அதான் இங்கேருந்து குச்சிடுவேன். அப்புறம் ஒரு மெடிக்கிட்ட பாம்னு போடுவேன் பாருங்கள். அப்புறம் போய் ரிவைவ் பண்ணுவேன் பாருங்கள். ரிவைவ் பண்ணுவேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ மேலே ஒரு எனிமி தான் சொல்லி நான் போட்டேன். பார்த்தா ஒரு எனிமி இங்கே கேம்ப் பண்ணிட்டு இருந்துட்டேன். எனக்காக நான் ஃபோனில் என்ன அழுத்தி பிடிச்சேன். சாகலை. சரி பரவாயில்ல. இவன் மேலே போவான். இப்போது சென்ட்டு செத்துருவான். அவன் நான் அவனையும் கேம்ப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருப்பான் பாருங்கள். போனால் அங்கே பிடிச்சி பையன் அடிக்க போனான். இங்கே ஒரு பையன் தானா, அவன் ஹேண்ட் வச்சு லேக் வச்சு அவன் செத்துருவான். இவன் சக்கு. இவன் அதுக்கும் மேலே சாவான். யார்? செகண்ட் பிளேயர். நம்பர் என்னமோ போட்டிருக்கான் பாருங்கள். அவன் அடிப்பான்னு சொல்லி நான் பிலீவ் பண்ணுறேன். பார்த்தா அதுக்கு செத்துட்டான். இவன் செத்துருவான். ஹண்டர் நான் சிம்மா சாவான். அந்த பையனை குவால் குழியே விட்டுருவான். பாருங்கள் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் +27 ஆகும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்கு இதுதான். இன்னும் ரொம்ப புஷ் பண்ணிடுவோம். நம்ம கொஞ்சம் ரெக்கார்டு கூட பண்ணல. ஆனால் ஃபுல்லாக நம்ம ஆனது ஃபுல்லாக கொடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன் 1 hour வீடியோ மேலே ஆகிடும். ஸோ நான் லிஃப்டிங் பண்ண போகிறேன் ஆக்சுவலி கொஞ்ச நாளில். ஸோ அதுக்கும் ரெடியாக இருங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ, பாய்.
got a gun! Help me! Head there. Revival point, here!
Capturing the revival point. Capturing the revival point.